ஹலோ கைஸ், இன்னைக்கு எக்ஸசைஸ் 5.1ல் தேர்ட் கொஷின் பார்க்க போகிறோம். ஸோ தேர்ட் கொஷின் என்னென்னா, ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள் தட் டச் போத் தி ஆக்சிஸ் அண்ட் பாஸ் த்ரூ தி பாயிண்ட் டு -4, -2 இன் ஜென்ரல் ஃபார்ம். ஸோ இதுக்கு நீங்கள் கிராஃப் போட்டாங்கன்னா, போன கொஷின் கிராஃப் போட்டிருக்க மாட்டோம், தோராயமாக போட்டிருப்போம். ஸோ ஆனால் இந்த கொஷின் அப்படி இல்லை. இது நீங்கள் கிராஃபில் எக்ஸாக்டாக ரெப்ரசன்ட் பண்ணணும். இது எக்ஸ், இது ஒய். ஓகேங்களா? இப்போது என்ன கொஷினில் கொடுத்துருக்காங்கன்னா, ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் கண்டுபிடிக்கணும். ஏன்னா இந்த 5.1 ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் பேஸ் பண்ணி தான். ஓகேங்களா? அந்த சர்க்கிள் எப்படி இருக்கும்னா, 2 ஆக்சிஸை டச் பண்ணுமா அண்ட் -4, -2 வழியாக அது பாஸ் ஆகுமா. அந்த சர்க்கிளோட லைனு, அதாவது எட்ஜு -4, -2 வழியாக பாஸ் ஆகுமா. அப்போது அதோட ஜென்ரல் ஃபார்மில் நீங்கள் ஃபைனலாக டிரைவ் பண்ணி கொண்டு வாங்க அப்படின்றான். ஓகேங்களா? -4, -2 இதுதான் நம்ம இந்த கொஷினுக்கான க்ளூ. -4, -2 ரெண்டுமே நெகட்டிவ் வேல்யூ. ரெண்டுமே நெகட்டிவ் வேல்யூ எங்கே இருக்கும்? தேர்ட் குவாட்ரண்ட். இந்த குவாட்ரண்ட்டில் தான் இருக்கும். அப்போது என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த 2 ஆக்சிஸை தான் அது டச் பண்ணுது. தேர்ட் குவாட்ரண்ட்டில் இந்த 2 ஆக்சிஸை டச் பண்ணுது. இது -4 எடுத்துக்கலாம், இது -2 எடுத்துக்கலாம். தோராயமாக அக்யூரேட்டாக மார்க் பண்ணி போடணுன்னு அவசியம் இல்லை. இது -4, இது -2. ஓகேங்களா? இப்போது எது வழியாக பாஸ் ஆகுது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ ஜென்ரல் ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஃபார்முலா மெயின் x - h whole square plus y - k whole square equal to r². நமக்கு இதில் சென்டர் பாயிண்ட்டும் தெரியாது, ரேடியஸும் தெரியாது. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஈக்குவேஷன் பாஸ் ஆகுது இல்லையா, -4, -2 இதுதான் x, y. ஸோ இதை இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போது இது ரெண்டுமே மைனஸ் மைனஸ் அப்படின்னு 2 ஃபார்மில் இந்த மாதிரி ஒரு ஃபார்மில் வந்து நிற்கும். இப்போது இது இப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா வேல்யூ உங்களுக்கு டிரைவ் ஆகி வராது. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணணும்னா, இப்போ இதோட சென்டர் பாயிண்ட்டை நம்மளே அசியூம் பண்ணணும். அதாவது இது தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குன்றதுனால ரெண்டுத்தோட வேல்யூவும் நெகட்டிவ் அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகேங்களா? இங்கே இதை பொறுத்தவரை மைனஸை ஆர், எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் ஆர், ஒய் ஆக்சிஸ்லேயும் ஆர் அப்படின்றது தெரியும். அப்போ இது சென்டர் வந்து மார்க் பண்ணுறப்போ -r, r இதுதான் சென்டரோட வேல்யூ. ஓகேங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப்பில் -4 + r, ஏன்னா அந்த இடத்துல -r இருக்குது. அப்போ இது இப்படி கொண்டு வரப்போ +r மாறும். அப்போ -2 இங்கே +r மாறும். ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு r தான், அது r². ஓகேங்களா? நீங்கள் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணுன்னா, இந்த பக்கம் இருக்கிற r கேன்சல் ஆகிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பக்கம் இருக்கிற ஒரு r² கேன்சல் ஆகவோ இல்லை மைனஸ் ஆகிற மாதிரியோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இது அடுத்த ஸ்டெப்பில் பார்க்கணும், கேன்சல் ஆகுதா மைனஸ் ஆகுதான்னு பார்க்கலாம் உங்களுக்கு. ஸோ ஓகேவா? நீங்களாக இமேஜினரியாக ஒரு சென்டர் எடுத்துக்கணும். அதாவது ரெண்டுமே தேர்ட் குவாட்ரண்ட் அப்படின்றதுனால ரெண்டுமே நெகட்டிவ் வேல்யூவாக தான் இருக்கும். இது நீங்கள் இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா இது a - b அப்படி எடுத்துக்கலாம். ஓகே, a - b எடுத்து போடும். r² + 16 2 4s are 8 -8r, அப்புறம் ப்ளஸ் r²
ப்ளஸ் -2 ஸ்கொயர் 4, அப்புறம் 2 × 2 -4r ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். இந்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும், ஒரு ஆர் ஸ்கொயர் ஒரு ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். அப்புறம் இந்த -8r 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 -4r -12r, இந்த 16 அண்ட் ஆர் ஸ்கொயர் இன்னும் ஒன்று இருக்குது. அண்ட் 16 + 4 20. இதுக்கு நீங்கள் ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். 20க்கு ஃபேக்டரைஸ் எடுத்தால் அது ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணால் +20 வரணும், ஆட் பண்ணால் -12 வரணும். எந்த 2 நம்பர்? 4 5s are 6, 10 2s are 10 2s are, ஆனால் -10 -2 போட்டால் தான் +20 வரும், ஆட் பண்ணால் -12 வரும். அப்போ r -10 r -2 ஈக்குவல் டு 0. அப்போ 2 வேல்யூ r = 10 r = 2. இந்த சம்மை பொறுத்தவரைக்கும் ரேடியஸ் 2 ரேடியஸ் வருது. ஸோ நீங்கள் 2 வாட்டி 2 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். when center equal to -2, -2 and r equal to 2 units. ஓகேங்களா, r equal to 2 units. இதை இந்த இமேஜினரியாக எடுத்தோம் பார்த்தீங்களா, இங்கே போட்டிங்கன்னா -2, -2ன்னு வரும். அதுதான் இது ஃபஸ்ட்டு. இது இப்போ x + 2 அந்த ஜென்ரல் ஃபார்மில் போடலாம். இந்த வருஷம் இந்த கொஷின் கேட்க ஹை சான்ஸ் இருக்குது பப்ளிக்கில். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின் இது. எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா x² + 4 + 2 2s are 4, 4x ப்ளஸ் இது y² + 2² 4 and ப்ளஸ் 2 × 2 4, 4y ஈக்குவல் டு 4 2². ஒரு 4 கேன்சல். அப்போ ஃபைனலாக உங்களுக்கு இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் x² + y² + 4x + 4y and ஒரு 4 ஈக்குவல் டு 0. இதுதான் இருக்கும். இப்போ செகண்ட், when center equal to -10, -10 and r equal to 10. அப்போது ஈக்குவேஷனில் போட்டிங்கன்னா x + 10 whole square + y + 10 whole square equal to 10². இது எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா x² + 100 and 2 10s are 20, 20x + y² + 100, 2 10s are 20 + 20y + equal to 100. இந்த 100 கேன்சல். அப்போ x² + y² + 20x + 20y equal to +100, ஒரு 100 equal to 0. இதுதான் உங்களுக்கு ஃபைனலாக ஃபார்ம் ஆகிருக்கக்கூடிய ஈக்குவேஷன்.